திமுக இதுவரையும் அழுங்காமல் குழுமாமல் வாங்கிட்டு இருந்த 18% ஓட்டுக்கு வந்து விஜய் வேட்டு வைத்து விட்டார் அப்படின்றது தான் பரவலாக இங்கே அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சில இடங்களில் வந்து தாவேகா 2ஆம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லப்போம். நகர்ப்புறங்களில், அதாவது ஹர்பனோட நகர்ப்புறங்களில் நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ விஜயோட படம் அட்டர் ஃபெயில் ஆச்சு கோட்டு, அதனால் விஜய் ரசிகர்களை தற்கொலை பண்ணிட்டாங்களா? இல்லைல்ல, இன்னொரு படம் தலைவர் எடுப்பார், அதை ஹிட் பண்ணலாம் காத்துக்கிறாங்களா? அதே மாதிரி தான் இதை வந்து நீதியரசர் கிருபாகரன் சொல்கிறார். இன்கேஸ் அவர் ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷம், இன்கேஸ் தோல்வியை தழுவினாங்கன்னா நீங்கள் வந்து தவறான முடிவுகளை நோக்கி எடுக்கக்கூடாது. அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலே இருக்குது. வைகோ அவர்கள் வந்து கலைஞர் அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி 17 பேர் தீ குளிச்சான் தெரியுமா உங்களுக்கு? இந்த பெரிய தற்கூறு என்ன பண்ணுது, வீட்டில் போயிட்டு குழந்தைங்கிட்ட போயிட்டு குழந்தைங்களாம் நீங்கள் வந்து போய் அப்பா அம்மாட்ட சண்டை போடுங்க, நீங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வந்து விஜய் அங்கிள் தான் ஓட்டு போகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுங்கன்னு சொல்லி லூசுத்தனமாக அவர் சொல்கிற வேலை. அந்த குழந்தைக்கு எதனா தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? இன்னும் விஜய் எங்களுக்கு தான் பொண்ணு அடம் பிடிச்சி ஓட்டு கற்றுது, என் பிள்ளை வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான்னு சொல்லி பேட்டியை கொடுத்துருக்கான். புரிதல் இல்லைல்ல? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். மடத்தனமான ஒரு கான்செப்ட் இது, மடத்தனமான கான்செப்ட். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவினுடைய திருமிகு வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாங்களோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குஞ்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வாட்டி வந்து வெற்றி வந்து யார் பக்கம் இருக்குன்னு கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குன்னு தான் கருத்து கணிப்பு சொல்லுது. இன்றைக்கி எக்ஸிஸ்ட் போல் ரிசல்ட் ஈவினிங் தெரிஞ்சிடும் என்னென்னு. பட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பரவலாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி ஓட்டை வந்து விஜய் பிரிப்பது மட்டுமல்லாமல் அவங்களுடைய சிறுபான்மையர் ஓட்டையும் சேர்த்து பிரிக்கிறதுனால திமுக இதுவரையும் அழுங்காமல் குழுமாமல் வாங்கிட்டு இருந்த 18% ஓட்டுக்கு வந்து விஜய் வேட்டு வைத்து விட்டார் அப்படின்றது தான் பரவலாக இங்கே அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சில இடங்களில் வந்து தாவேகா 2ஆம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லப்போம். நகர்ப்புறங்களில், அதாவது ஹர்பனோட நகர்ப்புறங்களில் நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் என்னென்னா, அவர் முழுக்க விஜய் வந்து சிறுபான்மையருக்காக தான் போன எலெக்ஷனை ஒர்க் பண்ணார். அவர் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய வேட்பாளர்கள்லாம் வேலை செய்யணும், ஜெயிக்கணும்னு அவர் எங்கேயும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. அவர் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ண மாதிரி தான் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இருந்தது. அதனால தான் சிறுபான்மையர் அதிகமாக இருக்குது பெரம்பூர்லேயும், வெள்ளாள கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குலேயும் அவர் போட்டியிட்டார். மற்ற வேட்பாளர்லாம் 234 இந்த இடத்துக்கும் அவர் சென்ற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் போகணும், ரூல் படி போனால் எல்லா தொகுதியிலும் அவரோட ஃபேஸை காட்டணும், ஓட்டு கேட்கணும். அது நடந்த மாதிரி தெரியல. எல்லா வேட்பாளரையும் அவர் முன்னிலைப்படுத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அது நடந்த மாதிரி தெரியல. எது எப்படியோ அவர் வந்து திமுகவுடைய ஓட் ஷேருக்கு வந்து ஒரு பாதகமாக இருப்பதை நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பாக விஜய் அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து திமுக 3ஆம் இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லப்படுகிறது. எல்லாமே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இப்போ சில செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் சார். என்னென்னா, சின்ன பசங்களை வச்சுலாம் வாக்கு கேட்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரே வந்து சகஜமாக எடுத்துக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, வருகிற ரிசல்ட் அப்போ தோல்விகளை தாங்குகிற பக்குவம் இளைஞர்களுக்கு ஏற்பட வேணும். ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் பாருங்கள், சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? இல்லை, அது ஏன் சொல்லணும்? அவங்களுக்கு ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்குல்ல, சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கவங்க யார் வேணால் சொல்லலாம். ஜனநாயகம் இது வரைக்கும் இந்த தேர்தலில் இந்த மாதிரி எந்த ஒரு இல்லை, இதுவரை யார் அப்படி சொல்லலை. இந்த வாட்டி முக ஸ்டாலின் அவர் ஜெயிச்சா நானும் சேர்த்துட்டு குழந்தைங்களை விஷ வச்சு கொள்ளுவேன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இது வரையும் வலைதளம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜய் பேரை சொல்லி பைத்தியம் மாதிரி கத்துதுங்க மலேசியாலாம், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் வந்து என் குழந்தைய வந்து ஐசியூவில் சேர்த்துருக்கேன், செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் தான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்கிற மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணனாக இருப்பேன், தங்கையாக இருப்பேன், இப்போ நான் பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொற்சொடர் எங்கன்னா கேட்டிருக்கீங்களா? அறம் சார்ந்த கலாச்சாரம் பண்பாடு மிகுந்த தமிழ் மண்ணில் அந்த மாதிரி ஒரு சொற்சொடர் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா ஒருத்தர் சொன்னாலும் நமக்கு கோபம் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் ஈஸியாக இளைய தலைமுறை கடந்து போகுது. அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, அரசியல்ன்றது விளையாட்டு மாதிரி தான், வெற்றிகளை மட்டுமே நீங்கள் குவிக்க முடியாது. இந்த காலத்தில் மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வெற்றி பெறுகிறார், எதிரில் இருக்கவர் தோற்பவர் கிடையாது, எதிர்காலத்தில் வெற்றி பெற போகிறார். நம்ம ஒடிசாவில் தோற்றுக்கிட்டே இருந்தோம், நாம் தோற்றவர் இல்லை, எதிர்காலத்தில் வெற்றி பெற போகிறோம், வெடிகாலத்தில் வெற்றி பெற்றோம். பீகாரில் தோற்றுக்கிட்டே இருந்தோம், எதிர்காலத்தில் வெற்றி பெற போகிறோம், எதிர்காலத்தில் வெற்றி பெற்றுட்டோம். டெல்லியில் 27 வருஷம் தோற்றுக்கிட்டே இருந்தோம்,
ஜெயித்தவர்கள் தோற்றவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. மோடிஜி அவர் சொல்ல மாட்டார். ஜெயித்தவர்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெற போவீர்கள். இதுதான் அதோட தாரக மந்திரம். அப்போ இது டெல்லியில் 27 வருஷமாக நம்ம தோத்துக்கிட்டு இருந்தோம். 27 வருஷம் கழித்து எதிர்காலத்தில் வெற்றி பெற்றுட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து இந்த விகே வெங்கடேசனுக்கு இருக்க இந்த பக்குவம் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஃபஸ்ட்டு ஏற்படணும். ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு திமுகவே ஆட்சி அமைச்சாலும், அஇஅதிமுகவே ஆட்சி அமைச்சாலும், பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சி அமைச்சாலும் நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். நம்ம என்ன டிஎம்கே ஆட்சி வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து மனிதர்கள் கோட்பாடு விட்டு வெளியே போயிடுவீங்களா? இல்லை அஇஅதிமுக ஆட்சி அமைச்சதுனால நீங்கள் வந்து நரகத்துக்கு போயிடுவீங்களா? அப்படி கிடையாது. நாம் ஒரு சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறோம். அந்தந்த சாயம் வந்து நல்ல சாயம் என்று பொது வழியில் நம்ம வந்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கொள்கைக்கும் நம்மளுடைய கட்சிக்காக நம்ம வேலை செய்கிறோம். தவிர எல்லாருமே மனிதர்கள் தான். இங்கே தனிமனித வெறுப்பு எதுவுமே கிடையாது. நாளைக்கு திமுககாரர்கள் ஜெயிச்சாருன்னா போய் கை கொடுக்கணும். அஇஅதிமுககாரர்கள் ஜெயிச்சாங்கன்னா தலைவணந்து ஏற்றுனவங்க கை கொடுக்கணும். இதுதாங்க மனித இயல்பு. பட் இந்த மென்டாலிட்டி தாவேகா தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய ஓட்சேர் எல்லாமே 16லேருந்து 25 வயசுக்குள்ள பசங்களாக இருக்கிறதுனால அவனுக்கு வாழ்வியலும் புரியல, அரசியலும் புரியல, வாழ்க்கை எப்படி நகர்த்தணும்னு தெரியல. ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம். இப்போ எப்படி அவங்களுக்கு உதாரணம் ஒன்று இந்த காணொலி வாழ விஜயோட ரசிகர்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ விஜயோட படம் அட்டர் ஃபெயில் ஆச்சு கோட்டு, அதனால் விஜய் ரசிகர்களை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்லைல்ல. இன்னொரு படம் தலைவர் எடுப்பார், அதை ஹிட் பண்ணலாம் காத்திருக்கிறாங்களா? அதே மாதிரி தான் இதை வந்து நீதியரசர் கிருபாகரன் சொல்கிறார். இன்கேஸ் அவர் ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷம். இன்கேஸ் தோல்வியை தழுவினாங்கன்னா நீங்கள் வந்து தவறான முடிவுகளை நோக்கி எடுக்கக்கூடாது. அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலே இருக்குது. இப்போ தான் கம்மியாக இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலாம் தோல்வி ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் தூக்கு பிடிச்சிப்பான் தெரியுங்களா? வைகோ அவர்கள் வந்து கலைஞர் அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி 17 பேர் தூக்கி குளிச்சான் தெரியுமா உங்களுக்கு? வைகோவோட வைகோ வந்து கலைஞர் வெளியே அனுப்பிச்சார்ல, திமுக வந்து வெளியே வச்சுன்னா 17 பேர் தூக்கி குளிச்சா. நீங்கள் தாயகம் போய் வைகோடைய தலைமை கழகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த 17 பேரோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா உணர்ச்சியின் பால் எடுக்கிற ஒரு விஷயம். செங்கொடி தீ குளிச்சாங்கல்ல, முத்துக்குமார் தீ குளிச்சார்ல, ஈழப்பழத்துக்காக தமிழ் படத்துக்காக தீ குளிச்சாங்களா, உணர்ச்சி பிடம்புக்காக எடுக்கிற ஒரு விஷயங்க. ஆனால் அந்த இரண்டுமே நம்ம உணர்ச்சி பிறக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்லை, செங்கொடி பண்ணுறதும் முத்துக்குமார் பண்ணதும் அவங்க தீ குளிக்கிறதுன்றது நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்க? இல்லை, அவங்க அந்த நேரத்தில் வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி தூக்கில் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிரூபிக்கப்படாதவர்களை வந்து நீங்கள் தூக்கில் போகிறதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இறந்துட்டீங்களா? வேற வழி இல்லாமல் அவர் வெளியில் வந்துட்டார், பேரழிவான நீங்கள் 1000 ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? என்ன பண்ண போறீங்க? அவங்க உயிரை விரும்பினாங்க, அவர் கிடையாது, விடுதலை தானே விரும்பினாங்க. இங்க இருக்கக்கூடிய புரிதல் புரிஞ்சுங்க. இந்த உயிர் வந்து ஒரு உயிர் தான். அடுத்தவனுக்காக சாகிறதுக்கு நீங்கள் படைக்கப்படலை. இந்த தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கவங்க பேரழிவாரன் விடுதலை ஆவதுக்காக செங்கொடி முத்துக்குமார் சாவதுக்காக அவங்க படைக்கப்படலை. முத்துக்குமார் வாழ்வதற்காக தான் அவங்க படைக்கப்பட்டிருக்காரு. செங்கொடி வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் உணர்ச்சி மிகுடா நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சு கடந்து போயிட்டு உங்களுக்கு ஒரு சிலை அவ்வளோ பெரிய படுகொலைகள் நடக்குது, மக்கள் இப்போ படுகொலை செய்யப்படுறாங்க. ராணுவம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மக்களை சீரழிச்சு கொள்றாங்க, குண்டு போட்டு கொள்றாங்க, தடை செய்யப்பட்ட குண்டுகளை போட்டு கொள்றாங்க. அப்படிங்கிறப்போ என் தடுத்துறதுக்கு வழி இல்லைங்கிறதுனால தான் அவர் உயிரை மாற்றி இப்போ கூட இப்போ தீபத்தூணில் தீபம் ஏற்றலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து இறந்தாரில் தீக்குளிச்சி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள, அதுவே நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் ஏற்ற மாட்டேன்னு சொன்னால் தடை அதை உடைத்து ஏற்றுவதற்கான சட்ட ரீதியாக வளர்ந்து தான் போகுது. நீங்கள் உயிரை மாற்றினால என்ன ஒரு இங்கே மாற்று? இப்போ செங்கோடி இறந்தாங்க, என்ன மாற்றம் வந்துருச்சு? முத்துக்குமார் இறந்தாங்கன்னு அவங்களுடைய இறப்பை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை. என்ன மாற்றம்? இந்த புரிதல் வேணுன்ற அவ்வளோதான். இப்போ இவர் தீபத்தூணில் தீபம் ஏற்றலைன்னு சொல்லி இறந்தார், என்ன மாற்றம் வந்துச்சு? அதிகாரத்தின் மூலம் தாங்க கைப்பற்றி தாங்க மாற்ற முடியும். நல்லா இது புரிஞ்சுங்க. அதிகாரம் வரதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. முத்துக்குமார் வந்து இன்னைக்கு அவங்களுடைய தூக்கு தண்டனை எப்படி ரத்தாச்சு? பேரழிவாளனுடைய தூக்கு தண்டனை எப்படி ரத்தாச்சு? அது பேசுனா தனி டாப்பிங்க. நான் சொல்லும்போது பேசிக் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தரோட உயிரை மாற்றி தான் ஒரு கொள்கையை நீங்கள் நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாயையில் நீங்கள் மாட்டாதீங்க. நீங்கள் ஒரு கலருக்கு அடாப்ட் ஆகிறீங்க, அந்த கலருக்காக வேலை செய்யுங்க, அவ்வளோதான். அந்த ஸ்டாண்டோடு நில்லுங்க. அந்த கலருக்காக நான் உயிரை கொடுப்பேன்னா உங்கள் ஃபேமிலி யார் பார்க்குறது? இதை தான் வந்து நீதியரசர் கிருபாகரன் சொல்கிறார். இப்போ விஜயே தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் தோத்தாருன்னா அது ஏற்றுக்கிற மனப்போக்கத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கணும். விஜய் தோத்துட்டாரு 100 பேர் செத்தா யார் பொறுப்பு? 16லேருந்து நீங்கள் 15 வயசில் 10வது முடிச்சு 17 வயசில் +2 முடிச்சு 20 வயசில் தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. உங்கள் குடும்பம் வந்து உங்களை வந்து சீராட்டி பாராட்டி உங்களுக்கு வேண்டிய கடனை உடனே வாங்கி லோனை வாங்கி உங்களுக்கு கட்ட, உங்களை வந்து பள்ளிக்கூடத்துலேயோ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அமுச்சு உங்கள் கையில் டிகிரியை வாங்கி கையில் கொடுத்து நீங்கள் அந்த கடனை கட்ட போகிறீங்கன்னு அந்த பெட்ரோல் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து அரசியல் சுற்றிட்டு போய் உயிரை மாற்றினா யாருக்கு நஷ்டம்? இப்போ 41 பேர் செத்தாங்களே, 20 லட்சம் விஜய் கொடுத்துட்டாருன்னா 41 பேர் உயிர்த்தெழுத்து வந்துருவாங்களா? வருவாங்களா சொல்லுங்கள்? விக்ரவாண்டில் 3 பேர் செத்தா உயிர்த்தெழுத்து வந்துருவானா? யாருக்கு? இப்போ நீங்கள் ஒரு அப்பாவோட பேட்டி பார்த்தீங்களா சேலத்தில்?
பைக்கில் பின்னாடி போய் விழுந்து செத்தானே 2 லட்ச ரூபா என்னோட லாஸ்ட் சேமிப்பையும் செலவு பண்ணேன், என் பிள்ளைய பார்க்க கூட வரல, என்னன்னு கூட கேட்கலன்னு. அப்போ அவங்க எப்படி அரசியல் கட்சி தலைவர் போகிறாங்க? உன்னை நான் வர சொன்னேன்னா, உன்னை என் பின்னாடி வண்டி எடுத்துட்டு சொன்னோன்னா, நீ கொழுப்படுத்து வந்து செத்தா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கடந்து போகிறாங்களா? அவங்க பாட்டு போகிறாங்கல்ல. இந்த புரிதலுக்கு தான் நான் உங்களுக்கு கொண்டு வர சொல்கிறேன். நீங்கள் வந்து அரசியல் கட்சியினுடைய அனுதாபியாக இருங்க, சரிங்களா? பெரிய கொள்கை பிடிப்பு வீரராக இருங்க. எல்லாத்தையும் விட தந்தை தாய்க்கு மகனாக முதல்ல இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மகனாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் நீங்கள் உங்களை மரம் வைத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து பழம் பறிக்க நேரத்தில் நான் வந்து அப்பா அம்மாவுக்கு பழம் பறிக்க மாட்டேன், நான் போய் கட்சி வேலை செய்கிறேன்னு போனால் அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமை என்ன? கரெக்டு தானே? நீங்கள் 20 வயசில் தாங்க வேலைக்கு போகணும். 20 வயசில் வேலைக்கு செஞ்சு 25 வயசில் செட்டில் ஆகி 27 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி 30 வயசில் வீடு வாங்கி 31 வயசில் குழந்தைய பற்றி இதுதாங்க ப்ராசஸ்ஸு. நான் கரெக்டாக உங்களை எல்லாத்தையும் முடித்து நீங்கள் போய் அப்பா அம்மாவுடைய பேர்டன் கொடுக்குற டைமில் போய் நான் அரசியலுக்கு போகிறேன், கட்சிக்கு போகிறேன், நான் விஜய்க்காக உயிரை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் மனநிலை என்ன? இதை தான் நீதியரசர் சொல்கிறார். நீங்கள் தோல்வி விட்டால் நிரந்தர தோல்வி இல்லை. யாருக்கும் நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் இல்லை. எதிர்காலத்தில் வெற்றி பெறுகின்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்குங்க. ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளாகணும்னா, இந்த தற்கூறிகள் பண்ணுற அலம்பெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் பயமாக வருது. இந்த பெரிய தற்கூறு என்ன பண்ணுது? வீட்டில் போயிட்டு குழந்தைங்கிட்ட போயிட்டு, குழந்தைங்களாம் நீங்கள் வந்து போய் அப்பா அம்மாட்ட சண்டை போடுங்க, நீங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வந்து விஜய் அங்கிள் தான் ஓட்டு போகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுங்கன்னு சொல்லி லூசுத்தனமாக அவர் சொல்கிற வேலை. அந்த குழந்தைக்கு எதனா தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? இன்னும் விஜய் எங்களுக்கு தான் பொண்ணு அடம் பிடிச்சி ஒருத்த கத்துது, என் புள்ள வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான்னு சொல்லி பேட்டியை கொடுத்துருக்கான். புரிதல் இல்லைல்ல. இந்த புரிதல் தேர்தல் கமிஷன் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த தேர்தல் கமிஷன் வந்து வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. நீங்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி உங்கள் கொள்கை எனக்கு அதுதான் இல்லை. மற்ற விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் இதில் மட்டும் ஏன் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லைங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லைங்க. பொது வழியில் நான் வந்து மேடையில் பேசிட்டு போகிறேன், நீங்கள் கேட்டால் கேட்டு கேட்காத போட்டு போயிடுவாங்க. அவங்க அதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க தேர்தல் கமிஷன். அதெல்லாம் பாஜகவே அது பண்ணலாம் தானே? அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆயுதத்தை நீங்கள் எதை வேணால் உபயோக பண்ணலாம். அதுக்கு வந்து தேர்தல் கமிஷன் அனுமதிக்குது. அவங்க என்ன சொல்கிறாரு? அவர் நான் வந்து எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சட்ட ரீதியாக போனால் அது நிற்காது கேஸ். அது தேர்தல் கமிஷன் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி ஒரு வீட்டில் எல்லோருக்கும் இன்னாருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறது தப்புன்னு எங்கன்னா இருக்குன்னு காட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன கேட்குறோன்னா, மனிதாபிமான அடிப்படையில் விஜய் பேசணும்னு தான் சொல்கிறோம். மனிதாபிமான அடிப்படையில் என்ன சொல்லணும்? குழந்தைங்களா நீங்கள் போங்க, படிக்கிற வேலையை பாருங்கள். எப்போ 18 வயசு முடிச்சிங்களா, காலேஜ் முடிச்சிங்களா, முதல்ல போய் வேலைக்கு போகும், நல்லபடியாக வேலைக்கு போய் செட்டில் ஆகு, எல்லாம் முடிச்சிட்டியா, உன் ஃபேமிலி ஒன்று நம்பலைன்னு ஒரு கண்டிஷன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அரசியலுக்கு வா, எனக்கு மாற்றத்தை உண்டு பண்ணு. 18 வயசில் எனக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்களா? எங்களுக்கு என்ன பொருளாதாரம் தெரியும், என்ன வெளியூர் கொள்கைகள் தெரியும், என்ன கடன் தெரியும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், எவ்வளோ விஷயங்க அரசியல். சும்மா விசிலடிச்சாங்க கொஞ்சம் கத்திட்டு நான் எம்எல்ஏ இந்த படத்தில் புதிய மன்னர்கள் படத்தில் வருவான் பாருங்க விக்ரமே, போவான் ஒரு ஸ்ட்ரைக் போனால் உடனே நான் பொதுத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறேன், நான் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறேன், நான் போலீஸ் துறை மந்திரியாக பதவி ஏற்கிறேன், பெரிய ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பானுங்க. பண்ணாங்களா? அது நடைமுறையில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? அரசியல்ன்றது கரடு புடான காடுங்க, அது ஈஸி கிடையாது. எந்த சிங்கமும் அரசியலில் வாழ முடியாது, எந்த யானையும் வாங்க முடியாது. மான் மட்டும் தான் உயிர் வாழ முடியும் அரசியலில். நெளிஞ்சு கிழிஞ்சு தாவி கீவி பாவி கீவி எல்லாரையும் ஏமாற்றி டிப்பிட்டு மேலே வந்து தான் அரசியல் நிற்க முடியும். நான் சிங்கம்னு சொன்னீங்கன்னா 4 காட்டு யானை சேர்ந்து உங்களை அடிக்கும். நான் காட்டில் ராஜாவாக இருக்கக்கூடியன்னா அங்கே ராஜா கிடையாது. நான் தான் பெரிய யானை சொன்னால் 5 சிங்கம் தேங்க உங்களை அடிக்கும். நான் தான் சிறுத்தை பயங்கரமாக பாயும்னா 100 சிங்கம் போது உங்களை அடிக்கும். நான் தான் மான் மட்டும்தான் அரசியலில் தப்பிக்க முடியும். அந்த மான் என்ன பண்ணுவோம்? எங்கே குனியணுமோ குனியும், எங்கே நிமிருமோ வளையும் நேலியும் ஏமாத்தும் கண்கட்டி வித்த பண்ணி எல்லாம் பண்ணி இலக்கை நோக்கி அடைஞ்சிரும். இங்கே இருக்கவங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வரதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் வந்து இது ஒரு பாடமாக சேர்த்து இதற்கான அறிவுரைகளை கொடுக்கணும். அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. உன் குடும்பத்திலே உன் குடும்பம் உன்னை நம்பி இருக்க சூழ்நிலை அரசியலில் ஈடுபட்டால் அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? உன்னை நம்பி இருக்கவங்களை யார் காப்பாற்றுவீங்க? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வேலை செஞ்சு படிக்க வச்சு உங்களுக்கு லோன் வாங்குறாரு. லோன் எதுக்கு வாங்குறாரு? அவர் என் பிள்ளை 21 வயசில் வேலைக்கு போயிடுவான், அந்த லோனை கட்டிடுவான், நம்மளும் ரிட்டையர் ஆக போகிறோம், நம்ம இனிமேல் பீஸ்ஃபுல்லாக. நீ அந்த டைம் நான் அரசியலுக்கு போகிறேன், வேலைக்கு போக மாட்டேன், நான் அரசியலில் போய் நீ என்ன 10,000 தான் எனக்கு சம்பளத்துக்கு கேட்குறேன்னா அரசியலில் போய் எம்எல்ஏ ஆகிடணும், நான் 50 லட்சம் சம்பாதிப்பான்னு சொல்லி ஒரு மாயையில் போய் மாட்டாதீங்க. இதை தான் வந்து கிருபாகரன் சொல்கிறார், நம்மளும் சொல்கிறோம். விஜயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். மடத்தனமான ஒரு கான்செப்ட் இது, மடத்தனமான கான்செப்ட். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, வெற்றி பெறுங்க, முதலமைச்சராக வரவேற்கிறோம். ஆனால் இளைய தலைமுறையுடைய கனவுகளை சிதைக்காதீங்க. இளைய தலைமுறை பெற்றோர்களுடைய சாபத்தை வாங்காதீர்கள். உங்கள் புள்ள 18 வயசு 20 வயசில் வேலைக்கு போகாமல் நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த பெற்றோர் அவங்கள வழி அனுப்புவாங்களா? அப்பா நல்லா போப்பா,
நீ எதுவும் சம்பாதிச்சு கொடுப்பா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், ஹார்ட் பேஷண்ட் அம்மா, வீடு லோன் அப்படியே இருக்குது, நாங்கள் சாகிறோம், நீ நல்லா போய் விஜய் கட்சியில் போய் வேலை செஞ்சு எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்னு சொல்லுவாங்களா? சரி, விஜய் கட்சியே பூரா நீ எம்எல்ஏ எம்பி ஆக முடியுமா? உங்ககிட்ட 10 கோடி இருந்தால் தாங்க அது உள்ளே போக முடியும். நீ 10 கோடி தான் நீ அரசியலுக்குள்ளே வர? இந்த புரிதலில் புரியுதுங்களா? அப்போ யார் அங்கே அரசியலுக்கு வர தகுதியானவர்கள்னா, அதிகபட்சம் பணம் இருந்து அதை காப்பாற்றிக் கொள்ளவர் தான் இன்றைக்கி எலிஜிபிளே அரசியலுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கினா உங்ககிட்ட 10 கோடி 15 கோடி இருக்கான்னு கேட்குறான், எந்த பார்ட்டியாக இருந்தாலும். இல்லைன்னா என்ன பண்ணுறான்? சார் நான் இவ்வளோ அறிவார்ந்த சிந்தனை உடையவேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன், இவ்வளோ பேருக்கு சேவை, அதெல்லாம் ஓரங்கட்டு எவ்வளோ செலவு பண்ணுவேன்? சார் என்கிட்ட செலவு இல்லை சார். அப்போ நீ ஓரமாக கூப்பிட்றோம், அடுத்தது முடிஞ்சிச்சு. அப்போ இன்றைக்கி அரசியலே காஸ்ட்லி அப்படின்னு ஆகிடுச்சு. ஆனால் அந்த காஸ்ட்லி அரசியல்னு தெரியாமல் இளைய தலைமுறையில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வேட் பண்ணிக்காதீங்க, உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.